இந்த ஆண்டு இறுதிக்குள் அரசு பணியாளராகவும் ஆசிரியராகவும் தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இனிய வணக்கங்கள். ஏற்கனவே நாம் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்காகவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காகவும் 4 மாதிரி வினாத்தாள்களும் அதற்கான ஆன்சர் கீயும் போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 5வது வினாத்தாள். நான் இந்த வீடியோவில் அந்த கொஷின்ஸ் ஒரு 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அது எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து எடுத்திருக்கேன், எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து. ஏன்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் இந்த டாப்பிக்லேருந்தே தனிப்பட்ட முறையில் ஒரு 30 கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால 30 கேள்விகள் சொல்லியிருக்கேன். கேள்விகள் நல்லா உள்வாங்கிக்கிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு நான் இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா இந்த 30 கேள்விகளுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் முதல் கேள்வி பாருங்கள். 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். கொஷின் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். இதை சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ண பிறகு இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய யூனிட்ஸோட கூடுதல் என்ன வரும், சம் என்ன வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொஷின். அடுத்ததாக, ஒரு மாணவர் ஓர் எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் 34 எனில் அந்த எண்ணை காண்க. மதிப்பு காண்க. 4/3 -3/2 ப்ளஸ் -5/3 வகுத்தல் 30/12 ப்ளஸ் -12/9 பெருக்கல் -27/16. 4வது கேள்வி. ஏபிசி என்ற ஏதேனும் 3 விகிதமுறு எண்களுக்கு a cross b plus c = a cross b plus a cross c எனில் இது எவ்விதியினை குறிக்கிறது? கீழே 4 விதி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் சில விதிகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் கீ சொல்லும்போது அந்த ஒவ்வொரு விதியை பற்றியுமே தெளிவாக சொல்கிறேன். சரியா? அடுத்தது 5வது கேள்வி. 50 மற்றும் 51 வர்க்கங்களுக்கிடையே எத்தனை வர்க்கமற்ற எண்கள் உள்ளன? இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். 6வது கேள்வி. மனையின் சொந்தக்காரர் ஒருவர் 39 மீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சதுர மனையும் 100 மீட்டர் நீளமும் 64 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக மனையும் என 2 மனைகள் வைத்திருந்தார். இவை இரண்டையும் விற்று அவர் புதியதாக அதே பரப்பளவில் ஒரு சதுர மனையை வாங்குகிறார் எனில் அவருடைய புதிய சதுர மனையின் பக்க அளவு என்ன? 7வது கேள்வி. 6666 எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க. 8. இவற்றுள் ராமானுஜன் ஹார்டி எண் அல்லாதது எது? நம்ம ராமானுஜம் என்னன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இங்கே 4 நம்பர் கொடுத்துட்டு இதில் எது ராமானுஜம் எண் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரியா? 9. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஒவ்வொரு இரட்டைப்படை எண்ணின் கணமானது இரட்டைப்படை எண்ணாகும். ஓர் இயல் எண்ணானது 0, 1, 4, 5, 6 அல்லது 9 முடிந்தால் அதன் கணமும் முறையே 1, 4, 5, 6, 9 ஆகிய எண்களில் தான் முடியும். ஓர் இயல் எண்ணானது 2 அல்லது 8 முடிந்தால் அதன் கணமானது முறையே 2 அல்லது 8 முடியும். முதல் எண் இயலங்களுடைய கணங்களின் கூடுதலானது முதல் எண் இயலங்களுடைய கூடுதலின் வர்க்கத்திற்கு சமமாகும். இந்த 4ல் எது நம்ம என்ன கேட்டிருக்கோம்? தவறானதுன்னு கேட்டிருக்கோம். சரியா? 10வது கேள்வி. ஓர் ஈரிலக்க எண்ணின் கணத்தில் எத்தனை இலக்கங்கள் இருக்க வாய்ப்புண்டு? 11. ஓர் வர்க்க எண்ணின் கணமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. 12. எக்ஸுக்கு தீர்வு காண்க. 5/5 × 5⁻⁻4 × 5⁻x / 5⁻12 = 5⁻−5. 13. ஒரு நம்பர் சொல்லிவிட்டு அதனுடைய அறிவியல் குறியீடுன்னு கேட்டிருக்கோம். அறிவியல் குறியீடு எப்படி? இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அறிவியல் குறியீடு பயன்படுத்தி கேட்கல. ஆனால் ஒரு முறையும் டிஎன்பிஎஸ்சியில் எதனா ஒரு விஷயத்தை புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கிறதால இதை பயன்படுத்தி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். 14. ஒரு பெட்டியில் உள்ள 3/4 பங்கு ஆப்பிள்களின் எடையானது 3 கிலோகிராம் 225 கிராம் எனில் ஒரு முழு பெட்டி ஆப்பிள்களின் எடை என்னவாக இருக்கும்? 15. 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றிலும் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு என்ன? 16. ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன எனில்
சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளமும் என்னவாக இருக்கும்? 17 1/10/11 1/10/11 காட்டிலும் எவ்வளவு அதிகம்? இது இந்த முறை டிஆர்பியில் போன முறை நடந்த டெட்டு நடந்துச்சு இல்லைங்களா? டெட்டு பேப்பர் 2ல் ஒரு கொஷின் பேப்பரில் இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 18 ஒரு வரைபடத்தில் ஒரு அங்குலமானது 120 கிலோமீட்டரை குறிக்கிறது. நகரம் ஏ ஆனது நகரம் பி மற்றும் சி ஆகிய நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. மேலும் நகரம் ஏயிலிருந்து பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்கள் முறையே 4 1/6 அங்குலம் மற்றும் 3 1/3 அங்குலம் தொலைவில் உள்ளன எனில் அவற்றுக்கிடையே உள்ள உண்மையான தொலைவினை காண்க. 19 கியூத் ரூட் ஆஃப்னு ஒரு நம்பர் இன்ட்டு எக்ஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100 எனில் எக்ஸை காண்க. 20 மங்களம் 3 4/5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையும் அதை போன்று 2 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடுவையும் வாங்குகிறாள் எனில் பெரிய குடுவை எவ்வளவு லிட்டர் தண்ணீரை கொள்ளும்? 21 எது சரியல்ல? கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியா? அடுத்ததாக 22 இங்கேயும் அதே மாதிரி தான் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கோம். 4த்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது சரி அப்படிங்கிறத சொல்லணும். 23 24 36 80 × 25 கனமூலம் காண்க. 24 675 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை வகுத்தால் ஒரு முழு கன எண்ணை பெறலாம்? அடுத்தது 25 ரூட் 128 மைனஸ் ரூட் 98 ப்ளஸ் ரூட் 18 ஈக்குவல் டு வாட்? 26 1800 எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க. அடுத்ததா 27 24 ஸ்கொயர் மற்றும் 25 ஸ்கொயர் ஆகியவற்றிற்கு இடையே டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. இதே மாடல் தான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதே மாடல் தான் இதுவும். 28 விகிதமுறு எண்களுக்கு டேஷ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது. ஏற்கனவே முன்னாடி அந்த பண்புகளை பற்றி சொல்லிட்டோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். 29 3/4 வகுத்தல் 5/8 ப்ளஸ் 1/2. 30 a ஈக்குவல் டு -3/5 b ஈக்குவல் டு 2/15 எனில் a ப்ளஸ் b வகுத்தல் a மைனஸ் பியை காண்க. மொத்தமாக இதோட 30 கேள்விகள் கொடுத்துருக்கேம்மா. இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். தேவைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 30 கேள்விகளுக்கும் நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.